ஜனவரி 4 ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 2ஆம் பிரிவு 1 முதல் 12 முடிய இறைவார்த்தைகள். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோ, அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ராயேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அந்த குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டிலா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேலைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஞானிகளை வானத்து விண்மீன் வழிநடத்த அவர்கள் இயேசுவை அவர் பிறந்த இடத்தில் கண்டு காணிக்கை தந்தனர். இந்த நிகழ்வினை கொண்டாட்டமாக நினைவு கூறுகிறது இன்றைய விழா. ஞானிகள் வந்தனர் என்று நற்செய்தியில் படித்தோம். அவர்கள் எத்தனை பேர் என்று நற்செய்தி குறிப்பிடுவதில்லை. அவர்கள் அளித்த பொன், வெள்ளைப்போளம், சாம்பிராணி ஆகிய 3 காணிக்கை பொருட்களை அடிப்படையாக கொண்டு குறைந்தது 3 ஞானிகள் வந்தனர் என்று நாம் புரிந்து கொள்ளுகிறோம். 3 ஞானிகள் வந்ததால் பொதுவாக இவ்விழாவை 3 ஞானிகள் அல்லது 3 ராஜாக்கள் திருவிழா என்று அழைக்கும் வழக்கமும் நம்மிடையே உண்டு. இதையடுத்து தமிழர்களின் கலாச்சார பொங்கல் திருவிழா வெகு சில நாட்களில் வரப்போகிறது. எனவே அந்த பின்னணியில் 3 ஞானிகள் அல்லது 3 ராஜாக்கள் பொங்கல் கொண்டாடுவது சில பங்குகளில் வழக்கமாக இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இவ்விழாவை தொடக்க திரு அவை காலத்திலிருந்தே எப்பிஃபனி, வெளிப்படுத்துதல் திருவிழா என்ற பெயரில் அழைப்பது வழக்கம். எப்பிஃபனி என்று கொண்டாடப்பட்டும் வருகிறது. எப்பிஃபனி என்ற சொல் அரசருக்குரிய சொல். அரசர் தனது ஆடம்பர டாம்பீகத்தோடு தன் படை பரிவாரங்களோடு தன்னை காட்சிப்படுத்தி மக்களிடையே ஊர்வலம் வரும் ஆடம்பர பவனியே எப்பிஃபனி என்று அழைக்கப்படும். இறைவன் இயேசுவின் பிறப்பை விண்மீன் சுட்டிக்காட்ட ஞானியரை தன்னை நோக்கி வரவழைத்து தன்னையே இயேசு அவர்களுக்கு வெளிப்படுத்தும் நிகழ்ச்சியை எப்பிஃபனி, திருக்காட்சி திருவிழா என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆக திருக்காட்சி திருவிழா என்ற பெயர் இறைவன் இயேசு தன்னை யார் என்று வெளிப்படுத்தும் திருவிழா. அதே வேளையில் இயேசு நாம் காணக்கூடிய அளவில் நம்மை போல மனிதராய் நமக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார்
அந்த வெளிப்பாட்டை நாம் கண்டு அவரை நம்மில் நம்மவராக இம்மானுவேல் என்று இறைவன் நம்மோடு குடிகொண்டவராக ஏற்பதுதான் இந்த திருவிழா. திருக்காட்சி. இயேசு தன்னையே திருக்காட்சியாக 3 வழிகளில் வெளிப்படுத்துகிறார். முதல் வழி இயற்கை வழி, அதாவது வானில் தோன்றிய அவரது விண்மீன் வழியாக தன் பிறப்பை அறிவிக்கிறார். இயற்கை ஒரு அளவிற்குத்தான் வெளிப்படுத்தும். இயற்கை வழிபாட்டில் திருக்காட்சியை முழுமையாக காண்பதற்குரிய எல்லா தகவல்களும் நமக்கு கிடைக்காது. விண்மீன் ஞானிகளை எருசலேம் வரைதான் கூட்டி வந்தது, பின் மறைந்து விட்டது. எனவே இயற்கை எங்கே மறைகிறதோ அங்கே அவ்விடத்தின் மனிதர்கள் திருக்காட்சியை கண்டறிய உதவி செய்பவர்களாக வருகிறார்கள். மனிதர்கள்தான் 2ஆம் வழி. முதல் வழியான இயற்கையின் விண்மீன் வழிகாட்ட எருசலேம் வரை வந்த ஞானிகள் 2ஆம் வழியான மனிதரின் உதவி நாடி ஏரோது மன்னனிடம் வருகின்றனர். மனிதர்களில் உண்மைக்கு வழிகாட்டுபவர்களும் உண்டு, அதனை வழிமறித்து உண்மையை புதைப்பவர்களும் உண்டு. ஏரோது மன்னனின் அவையில் இருந்த மறைநூல் அறிஞர்கள் மறைநூலிலிருந்து உண்மையை கண்டறிய தேவையான எல்லா வகை ஞானமும் பெற்றிருந்தனர். ஆனால் அதை பின்பற்றி, அந்த உண்மையை பின்பற்றி திருக்காட்சியை கண்டுகொள்ள ஆவலோ முயற்சியோ அவர்களிடம் இல்லை. அதே வேளையில் உண்மையை அறிந்த ஏரோது தன் ஆட்சிக்கு வரும் சவாலாக அதை புரிந்து கொள்ளுகிறார். தந்திரமாக குழந்தை இயேசுவை கொன்று புதைக்க திட்டம் தீட்டுகிறார். அடுத்து 3ஆம் வழி மறைநூல் வழி. திருக்காட்சியின் உண்மையை, அதாவது பெத்லகேமில் சிறு மனித குழந்தையில் யூதர்களின் அரசனாக இறைவன் பிறந்திருக்கிறார் என்ற உண்மையை அப்பழிக்கின்றி தெளிவாக எடுத்துரைக்க வல்லது மறைநூல்தான். இவ்வாறு மறைநூல், அதன் உட்பொருளை தெளிவுபடுத்தும் மனிதர்கள், இயற்கையின் விண்மீன் ஆகிய 3 வழிகளின் உதவி கொண்டு இறைவன் தன்னை வெளிப்படுத்தினார். இந்த 3 வழிகளை புரிந்து கொண்டு அவைகளில் பயணித்து ஞானிகள் இறையேசுவின் திருக்காட்சியை கண்டார்கள். இன்றும் நாம் வாழும் நம் நாட்களில் இந்த 3 வழிகளின் மூலம் இறைவன் நம்மோடு இருப்பதை, நம்மிடையே குடிகொண்டு வாழ்வதை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். இந்த வழிகளில் பயணித்து அவரை தேடுவோர் அவரை இன்றும் இம்மானுவேலாக, நம்மிடையே வாழ்பவராக கண்டுகொள்ளுகின்றனர். முதலில் இயற்கை வழி. இன்றைய இயற்கை வழி என்ன என்று பார்ப்போம். அறிவியல் இயற்கையை உற்று நோக்கி கவனித்து ஆராய்ந்து அதன் அதிசயத்தை நமக்கு தகவல்களாக தந்து கொண்டே இருக்கின்றது. இயற்கையில் நிறைந்து கிடக்கும் ஆற்றல்களை, உதாரணமாக காற்று, நீர் போன்றவைகளை காலங்காலமாக நாம் பயன்படுத்தி மாசுபடுத்தி கொண்டே இருந்தாலும் இயற்கை அவைகளை மறுசுழற்சி முறையில் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. பருவங்கள் மாறி மாறி நாம் உண்ணுவதற்கு உணவும், உடுக்க உடையும், இருக்க இல்லிடமும் தலைமுறை தலைமுறைக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறது. நமது சூரிய குடும்பத்தின் கோளங்கள் ஒன்றை ஒன்று மோதிக்கொண்டு சீர்குலையாமல் பல கோடி ஆண்டுகளாக நாம் வாழ்வதற்கு ஏற்ற பூமி கோளத்தை காப்பாற்றி வருகிறது. இவ்வாறு இயற்கையை பார்க்கும்போது இதை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தும் படைத்தவரின் இருப்பை, இறைவனின் இருப்பை இயற்கை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை உணரலாம். திருப்பாடல் 19 இயற்கை எவ்வாறு இறைவனின் இருப்பை, அவரது செய்தியை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது என்பதை கீழ்வருமாறு கூறுகிறது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை, அவை கூறும் செய்தி
உலகெங்கும் சென்றடைகின்றது. இவ்வாறு இயற்கையை கூர்ந்து கவனிக்கும் போது நம்மை சுற்றியுள்ள பேரண்டத்திலிருந்தும் நாம் வாழும் நமது உலகிலிருந்தும் இறைவனின் பராமரிப்பு செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். அவ்வளவு ஏன், நமது உடலின் பல்வேறு இயக்கங்களை உற்று கவனித்து ஆராய்ந்து பார்த்தால் இறைவன் நம்மை எவ்வளவு அதிசயமான உயிர் துடிப்பாக படைத்து பராமரிக்கிறார் என்று நம்மால் உணர முடியும். இரண்டாம் வழி, நாமும் நம்மை போன்ற சக மனிதர்களும் எவ்வாறு இறைச்சாயலை தாங்கி வாழ்கிறோம் என்பதை புரிவதுதான் இரண்டாம் வழி. ஒரு காலத்தில் குகைகளிலும் மரங்களிலும் வாழ்ந்து வந்த நம் மனித கூட்டம் இப்போது எவ்வளவு பாதுகாப்பான வசதிகள் நிறைந்த வாழ்வை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தலைமுறைக்கு தலைமுறை நாம் வாழும் ஆண்டுகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. எத்தனையோ தொற்று நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்துள்ளோம். பல தொற்று நோய்களை அறவே இல்லாது அழித்தும் விட்டோம். இவ்வாறு எல்லா துறைகளிலும் வளர்ச்சியும் புதுமையும் வசதியான அணுகுமுறைகளையும் பெற்றிருக்கிறோம். நம் மனித குலத்தை அவர் சாயலில் படைத்து நம்மோடு இறைவன் எவ்வாறு படைப்பாற்றலை இன்றும் பகிர்ந்து கொண்டு வருகிறார் என்பதற்கு மேற்சொன்னதைப் போல பல சான்றுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். நம் ஒவ்வொருவரின் படைப்பாற்றலும் வெளிப்படும் போது இறைவன் நம் வழியாக பேசிக்கொண்டே இருக்கிறார். தன் இருப்பை அறிவித்துக் கொண்டே இருக்கின்றார். இது ஒருபுறம் இருக்க, நமக்குள் இருக்கும் வறுமை, துன்பம், வன்கொடுமைகள், வஞ்சகங்கள், வெஞ்சினங்கள், அடக்குமுறைகள், கொடுமைகள், பாவங்கள், பழிகள், இவைகள் வழியாகவும் இறைவன் நம்மிடம் பேசுகிறார். இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை பெற்று நலமுடன் வாழ நாம் உதவி செய்ய மாட்டோமா? அவர் சாயலில் வாழ்ந்து அவர் நம்மில் வைத்துள்ள அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பகிர்ந்து வாழ்தல், பாதிக்கப்பட்டோரை பாதுகாத்தல் போன்ற இறை குணங்களை வாழ மாட்டோமா என்று நம்மிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். மனிதருக்குள் இருக்கும் பலவித பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தும் மனிதராலேயே உருவாக்கப்பட்டவை. அவைகளுக்கு தீர்வும் நம்மிடையேதான் உள்ளது. நமது படைப்பாற்றலை அன்பிலும் பகிர்விலும் சேவையிலும் பயன்படுத்தும் போது மனிதர் வழி இறைவன் நம்மிடையே நல்வாழ்வு வழங்கும் இறைவனாக வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும். மூன்றாம் வழி, மறைநூல் வழியாக இன்றும் நம்மிடையே இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயற்கை தரும் இறை வெளிப்பாட்டையும் மனிதர் வழி வரும் இறை வெளிப்பாட்டையும் நாம் அவரவர் வசதிக்கேற்ப சுயநலத்தில் சுய தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, மனிதர் தமது அறிவியல் துணை கொண்டு அணுவை பிளந்து அணுவுக்குள் இறைவன் வைத்திருக்கும் பேராற்றலை வெளிக்கொண்டு வந்தனர். ஆனால் இயற்கை தரும் அணு ஆற்றலை மனித வளர்ச்சிக்கு பயன்படுத்துவதோ அல்லது அதை அணு ஆயுதமாக்கி மனிதரையும் இயற்கையையும் அழிப்பதற்கு பயன்படுத்துவது மனிதர்களாகிய நாம் தான். இயற்கையின் ஆற்றலை மனிதர் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்ற வழிமுறையை மறைநூல் வழியாக ஞான வெளிச்சமாக இறைவன் இன்றும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். திருப்பாடல் 119 105வது வரி நமக்கு இதை நன்கு விளக்குகிறது. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. மறைநூலின் வழியாக இறைவன் இன்றும் நம்மிடையே பேசுகிறார். அவருடைய வார்த்தை நாம் ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய அடுத்த அடிக்கு வெளிச்சம் காட்டுகிறது. அதை நம்பி அது காட்டும் வெளிச்சத்தில் அடுத்து அடுத்து அடிகளை எடுத்து வைக்கும் போது நாம் தேர்ந்து நடக்க வேண்டிய பாதை வெளிச்சம் பெறும். இதை போல்தான் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலும் சொல்லும் அவருடைய வார்த்தை காட்டும் நெறிமுறையில் வழிமுறையில் அமையும் போது நமது வாழ்வே அவர் காட்டும் வழியில் அவருடைய உண்மையையும் நிறை வாழ்வையும்
நம் அனைவரின் வாழ்விலும் நிஜமாக்கும். இவ்வாறு இயற்கை அடையாளங்கள் வழியாக, மனிதரின் அன்றாட வாழ்வின் வழியாக, மறைநூல் வழங்கும் இறை வெளிச்சத்தின் வழியாக திருக்காட்சி விழா இன்றும் நம்மிடையே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இவைகளின் வழியாக ஞானியர் பயணித்து இயேசுவை கண்டனர். பின்னர் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட புது வழியில் பயணித்தனர். அவர்களைப் போலவே இயற்கை, மனிதர், மறைநூல் ஆகிய 3 வழிகளை பயன்படுத்தி அதன் வழியாக பயணித்து இயேசுவை தேடிச் செல்வோம். இயேசுவை கண்டுகொள்வோம். அவர் காட்டும் புது வழியில் நமது வாழ்வை வாழ ஆரம்பிப்போம்.